இப்போ வாங்க பார்ப்போம். டேபிள்ஸ் படிக்க ஆரம்பித்து எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 days ஆயிடுச்சு. 10 daysல நான் 12வது டேபிள் ஆரம்பித்தேன். இப்போ 18வது டேபிள் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் படிக்கிறதுக்கு நான் எந்த ட்ரிக் யூஸ் பண்ணேன், அப்படி அதை யூஸ் பண்ணி தான் படிக்கிறது, இல்லை அப்படின்னா மெமரைஸ் பண்ணது கூட சொல்லலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் 18க்கு மேலே தாண்டலை, அதனால் இப்போ வந்து 23க்கு இல்லைனா 23க்கு வைக்கலாம். 20 டேபிளில் படிக்கும்போது அந்த 23 டேபிளில் 10 வரைக்கும் நல்லா ரிவிஷன் விட்டுக்கோங்க. 10 வரைக்கும் அந்த 5 நிமிஷம் அப்படியே படிங்க. 1 × 23 23 அடுத்த வார்த்தையாக அப்படியே படிச்சுக்கோங்க. இது மாதிரி 10 வரைக்கும் படிச்சுக்கிட்டு 5 நிமிஷம் படிச்சிங்கன்னா அடுத்த 23வது டேபிளில் இப்போ நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன். 1 × 23 இதை வந்து நீங்கள் மைண்டில் பண்ணணும். 1 × 23 23. இப்போ இதுக்கு அடுத்து 1 × 23 எனக்கு தெரியாது. இதை நான் எப்படி பண்ணுவேன்னா 1 × 23 2 × 20 40 இது 3 6 இப்போ 46. இப்போ ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்புல சொல்லுங்கள். 1 × 23 23 2 × 23 46 23 46 23 46 23 46. இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் 5 வாட்டி சொல்லிக்கோங்க. இது மாதிரி ஒரு 5 வாட்டி சொல்லிக்கோங்க. அடுத்து 3 × 23 3 × 23 3 × 23 3 × 3 × 20 60 3 3 9. இதை ரெண்டுத்தையும் கூட்டுங்க 69. இப்போ 23 69. இதை 5 வாட்டி நல்லா சொல்லுங்கள் பார்க்காம. 3 × 23 69 3 × 23 69 69 3 23 69 3 × 23 69. இப்போ இதை 3த்தையும் சேர்த்தாப்புல சொல்லணும். இந்த 3த்தையும் சேர்த்தாப்புல சொல்லணும். 1 × 23 23 2 × 23 46 3 × 23 69 23 46 69 23 46 69. இது மாதிரி ஒரு 5 டைம் ஒரு வாட்டி சொல்லுங்கள். இப்போ மேப் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா இதை வாங்க. இது எப்படி மேம் 2 × 27 27 2 × 27 2 × 20 40 7 14 40 14 54 27 54 27 54 3 × 27 3 × 20 60 3 21 60 21 81 60 20 81 81 3 27 81. இப்போ சொல்லுங்கள் 3த்தையும் சேர்த்தாப்புல 1 27 2 27 54 3 27 81. இது 5 டைம் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் 9 × 27 அப்படி தான் பண்ணுவேன். 9 × 20 180. அடுத்து 9 63 180 63 200 180 60 140 வச்சுக்கோங்க 43 200 243. 9 × 27 243. இது மாதிரி டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி ரொம்ப இல்லை ஒரு 2லேருந்து 3 ஸ்டார்ட் பண்ணி நானும் அப்படி தான் 2லேருந்து 3 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5லேருந்து 6 வரையும் ஒரு நாளைக்கு படிக்கிறேன். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ட்ரிக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரிக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து ட்ரிக் சூப்பர் ப்ரோ, இந்த ட்ரிக் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் ட்ரிக் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் ஷேர் ஃபாலோ சேவ் பண்ணிக்கோங்க. கமெண்டில் இந்த தம்ஸ் அப் சிம்பிளாச்சும் போடுங்க. தனியாக அதை பேசுகிற மாதிரி எதுக்கு? அதனால தான். நன்றி.